ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் வட்டார கல்வி அலுவலர் அந்த சிலபஸில் வந்து தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, ஹிஸ்ட்ரி இந்த மாதிரியான சப்ஜெக்டில் வந்து பார்த்துட்ருக்கோம். இதில் இன்றைக்கி தமிழ் வந்து பாருங்கள். தமிழில் வந்து நம்ம ஜூலை 17 அன்னைக்கு நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பிஓக்குன்னு செல்ஃப் ஸ்டடிக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் வந்து ஒரு டைம் ஃபுல்லாகவே சிலபஸ் வந்து டெஸ்ட் வச்சு ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணி முடிச்சிட்டோம். அதை வந்து நான் வீடியோவாக போட்டால் அதை யூடியூப்பில் வந்து பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் நான் அதை வந்து போட்டுட்ருக்கேன். நீங்கள் தொடர்ந்து வந்து பாருங்கள், ஓகேங்களா? இன்றைக்கி வந்து இந்த என்ன வீடியோ அப்படின்னா தமிழில் என்னென்ன கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஒரு 10 கொஸ்டின் பக்கம் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், பொறுத்துக. இது வந்து காதைகள், அதாவது மதுரை, புகார், வஞ்சி, அதாவது சிலப்பதிகாரத்தில் என்னென்ன காதைகள் வந்து மதுரை காண்டத்தில் எத்தனை காதைகள், அதேமாரி புகார் காண்டத்தில் வந்து எத்தனை காதைகள், வஞ்சி காண்டத்தில் எத்தனை காதைகள், அதை பற்றின ஒரு பொறுத்துக. ஓகேங்களா? இது மாதிரிலாம் வந்து நமக்கு கேட்பாங்க விவோவில். மதுரையில் வந்து 13 காதைகள், புகார் காண்டத்தில் வந்து 10 காதைகள், வஞ்சி காண்டத்தில் வந்து 3 காதைகள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்திர விழவு ஊர் எடுத்த காதை இடம்பெறும் காண்டம். இந்திர விழவு, அதாவது இந்திர விழா எடுத்த அந்த எடுத்த காதை வந்து இடம்பெறக்கூடிய அந்த காண்டம் எதுனா புகார் காண்டம். பத்தினியை தேவரும் தொழுவர் என பேசும் காண்டம் வந்து வஞ்சி காண்டம். பத்தினி வந்து தேவர் கூட தொழுவாங்களாம், அதை பற்றி பேசக்கூடியது வந்து எந்த காண்டத்தில் சொல்லியிருக்கிறாங்கன்னா வஞ்சி காண்டத்தில். நெக்ஸ்ட் வந்து இந்திர விழாவெடுத்த காதையில் புகார் நகர சிறப்பை வந்து அறியலாம். நம்ம ஏற்கனவே வந்து இந்திர விழு வந்து எந்த காண்டத்தில் வரும்னா புகார் காண்டம். அப்போ அந்த புகார் நகர சிறப்பை வந்து அதில் வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து யாரையோ நீ மடக்கொடி. மடக்கொடி என்பவர் யார்? இது வந்து கண்ணகி. இது வந்து ஏற்கனவே டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? யாரையோ நீ மடக்கொடி அப்படின்னு சொல்லி, அப்போ இதில் மடக்கொடி அப்படின்றவங்க யார் அப்படின்னா கண்ணகி. நெக்ஸ்ட்டு 6th கொஸ்டின் பாருங்கள். சிலப்பதிகார நாயகி வந்து கண்ணகி. அவளை அறிமுகம் செய்தவர் வந்து சாத்தனார். ஓகேங்களா? இந்த 2 கூற்றில் எது சரி எது தவறு அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்கிறாங்க. சிலப்பதிகார நாயகி வந்து கண்ணகின்னு நமக்கு வந்து தெரியும். அவளை வந்து அறிமுகம் செய்தவர் வந்து இளங்கோவடிகள் தான் அறிமுகம் பண்ணியிருப்பார். சீத்தலை சாத்தனார் கிடையாது. ஓகேங்களா? அப்போ முதல் கூற்று சரி, 2வது கூற்று வந்து தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அதாவது இந்த ஆப்ஷன் ஃபஸ்ட்டு கூற்று சரி, 2வது கூற்று தவறு. 7th கொஸ்டின் பாருங்கள். மக்கள் எல்லாரையும் ஒருங்கே காணும் நெறியில் நூல் செய்தவர் வந்து இளங்கோ. இது வந்து யார் கூற்று அப்படின்னா மு வரதராசனாருடைய கூற்று. மக்கள் எல்லாரையும் ஒருங்கே காணும் நெறியில் நூல் செய்தவர் தான் வந்து இளங்கோ அப்படின்னு சொல்லி இளங்கோ வந்து புகழ்ந்து பேசியிருக்கிறாரு. அவர் யாருன்னா மூவா. நெக்ஸ்ட் வந்து இளங்கோவின் காலம் வந்து 2ஆம் நூற்றாண்டு. இது நீங்கள் ஸ்கூலில் புக்கில் கூட நீங்கள் படிச்சிருப்பீங்க. இளங்கோவின் காலம் வந்து 2ஆம் நூற்றாண்டு. நெக்ஸ்ட்டு 9th கொஸ்டின் பாருங்கள். கூற்று, இதுவும் மறைந்த கூற்று 2 கூற்று கொடுத்துருக்குறாங்க. சிலப்பதிகாரம் சமய பூசல்களை வந்து பேசுகிறது. அதாவது சிலப்பதிகாரம் வந்து சமய பூசல்களை பற்றி பேசுகிறது. மணிமேகலை வந்து சமய ஒற்றுமை வந்து கூறுகிறது அப்படின்னு 2 கூற்று கொடுத்துருக்குறாங்க. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு கூற்று வந்து சிலப்பதிகாரம் வந்து சமய ஒற்றுமையை சொல்லும். நெக்ஸ்ட்டு வந்து மணிமேகலை வந்து சமய பூசல்களை பற்றி சொல்லும். இது வந்து மாற்றி இருக்குது. ஓகேங்களா? அப்போ 2 கூற்றுமே வந்து தவறு. கூற்று 1, 2 தவறு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள். சிலப்பதிகாரம் கூறும் உண்மைகள் வந்து 3. சிலப்பதிகாரம் கூறும் உண்மைகள் வந்து 3. உள்உணை விருத்து வந்து ஓட்டும் அந்த மாதிரி படிச்சிருப்பீங்கல்ல, அதுதான் 3 கூற்றுகள், 3 உண்மைகள். ஓகேங்களா? இது அப்படியே வந்து
உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிங்கன்னா இதை அப்படியே நீங்கள் நோட்டில் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இது மாதிரி நோட்டில் வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு இதை வந்து திருப்பி பார்க்குறதுக்கு யூஸாக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் படிக்கும்போது கூட சிலப்பதிகாரத்தில் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் நம்ம வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. நான் போடுற தொடர்ந்து கண்டினியூஸாக வந்து உங்களுக்கு வீடியோ வரணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.